கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் ஆண்டவரை துதிக்கப் போகிறோம், தேவனை ஸ்தோத்தரிக்கப் போகிறோம். இந்த நாளை கிருபையாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கப் போகிறோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தம் சிறகுகளால் மூடுவார். தேவனன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியும் பரிஜையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியும் பரிஜையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வேன், தம் சிறகுகளால் மூடுவார். ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் தேவனே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை இந்த கால வேளையில் துதிக்கிறோம். இந்த துதியும் ஸ்தோத்திரத்தோடு இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் என் ஆண்டவராகிய தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சங்கீதம் 91 சங்கீதம் 9, 10 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரே, உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாசித்த இந்த 2 வேத வசனம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பை குறித்து சொல்லுகிறது. இந்த சங்கீதம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்.
இது பாதுகாப்பை வலுப்படுத்தும்படியாக அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளைக்காக தேவன் வைத்திருக்கிற பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நம்ம வாழும்போது நம்மை சுற்றிலும் நிறைய தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான விபத்துக்கள், அழிவுகள், கொடுமைகள், இது எல்லாம் நம்மளை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றிலும் நிறைய தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்த்து அதை கேட்டு நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அந்த மாதிரி பயங்கரமான அழிவுகளில் மக்கள் சிக்கி அழிந்து போய் அவங்க ஆத்துமா நரகத்துக்கு போவதை யாரும் நம்ம விரும்பலை, ஆண்டவரும் விரும்பலை. நாம் பாரத்தோடு அந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும், தேவனை அறிய வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள் வரையிலும் அவர்களை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். என்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை, எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை பாதுகாப்பாக இருக்கிறான் என்பதை நாம் வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தால், ஆண்டவருக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். லூக்கா சுவிசேஷத்தில் படிக்கும் பொழுது ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான், கள்ளர்களுடைய கையில் அகப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் உரிந்து கொண்டு அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் அபகரித்து அவனை அடித்து காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போய்விட்டார்கள். அந்த மனுஷனுக்கு பாதுகாப்பு இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் எருசலேம் என்கிற தேவனுடைய வீட்டை விட்டு எரிகோ என்கிற சாபமான இடத்தை நோக்கி போனான். இன்றைக்கு நானும் நீங்களும் கூட ஆண்டவருடைய எல்லைக்குள் இருக்கிற வரையிலும் தேவன் நம்முடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். இந்த சங்கீதம் சொல்லுகிறது, 1வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். பார்த்தீங்களா? அப்போ நம்ம தேவனுடைய மறைவில் சார்ந்து இருந்தால் அல்லது மறைவுக்குள் இருக்கிற வரையிலும் நமக்கு பாதுகாப்பு. ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை அந்த செட்டைக்குள்ளே வைத்திருக்கும். அந்த குஞ்சுகள் அந்த கோழியினுடைய இறக்கைக்குள் செட்டைகளுக்குள் இருக்கிற வரையிலும், மறைந்து இருக்கிற வரையிலும் அந்த கோழி குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு. இல்லை என்றால் அது தாயை விட்டு தனித்து பிரிந்து போகும் என்றால் அதை கழுகுகளோ காகங்களோ வந்து அந்த குஞ்சுகளை கொன்று எடுத்துக்கொண்டு போய்விடும். இதுபோல தான் நானும் நீங்களும் ஆண்டவருக்குள் அந்த பாதுகாப்பின் எல்லைக்குள் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டு வாழும் பொழுது தேவன் நம்மளை பாதுகாப்பார். நாம் பாவத்துக்குள்ளே போய் எல்லையை மீறி தேவனுடைய கட்டளைகளை மறந்து தேவனை விட்டு தூரமாய் போய் தேவனுக்கு பிரியமில்லாத பகுதிகளில் நம்முடைய கால்களை மிதிக்கும் பொழுது நமக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். அதுதான் பாதுகாப்பற்ற வாழ்க்கை. இந்த வசனம் சொல்லுகிறது, எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். பார்த்தீங்களா? எனக்கு அடைக்கலம். நம்ம ஆண்டவரை நமக்கு அடைக்கலமாக வச்சுக்கூடாது. எல்லை விட்டு வெளியே போயிடக்கூடாது. வேலியை விட்டு வெளியே போயிடக்கூடாது. யோபுவையும் குடும்பத்தையும் ஆண்டவர் வேலியை அடைத்தார். அதே மாதிரி நம்மளை வேலியை அடைச்சிருக்கிறார். வேலியை உடைத்து கொண்டு பாவம் செய்வதற்காக சாபமான காரியங்களுக்குள்ளே போகும்போது பாதுகாப்பற்ற சூழ்நிலை உண்டாகிறது. எனவே இன்றைக்கு உங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு எல்லையை மீறாதபடி உன்னதமானவருடைய மறைவுக்குள் இருந்து அந்த பாதுகாப்பை நாம் அனுபவிப்போம். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்படி தேவனுடைய எல்லைக்குள், பரிசுத்த எல்லைக்குள், சத்திய வசனத்தின் எல்லைக்குள், விசுவாச எல்லைக்குள் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவங்களுடைய பாதுகாப்பு பயங்கரமாக இருக்கும், வலுப்படுத்தப்படும், பலப்படுத்தப்படும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை, இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி. உன்னதமானவருடைய மறைவிலே நாங்கள் தங்கி இருந்து, ஆண்டவரே, உன்னதமான எங்கள் கர்த்தரை எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டா என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் என் தேவனை தாபரமாய் கொண்டு வாதை எங்களை அணுகாதபடி, பொல்லாப்பு நேரிடாதபடி பாதுகாப்பாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.